அஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் அவங்களோட இயற்கையான குணாதிசயங்கள் என்ன, அவங்க கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன, நம்ம அவங்களை எப்படி டீல் பண்ணணும். அவங்க பாருங்க, நம்மளோட ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல ஒய்ஃபா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், நாத்தனார்களா இருக்கலாம். அவங்கள நம்ம ஓவர் ரேட் பண்ணோம், அவங்கள டீல் பண்ணோம், அவங்க கூட சமூகமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி முயற்சிகள் நம்ம எடுக்க போறோம் பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பூமி நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம். அழகு, லௌகீக வாழ்க்கை, பொறுமை, கற்பனை வளம் அதீதம், கற்பனா சக்தி அப்படின்றது அதிகம். லௌகீக வாழ்க்கையை ரொம்ப விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது காலபுருஷனுக்கு 2வது பாவம் அப்படின்றதுனால அந்த தன குடும்ப வாக்கு சனம் இல்லையா, பணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் இயற்கையாவே உண்டு. 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அதுல 5 ரூபாய்க்கு அழகா பாத்தீங்கன்னா என்ன வாங்க முடியும். ஒரு கம்பல் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விலை கம்மி, ரொம்ப அழகா வாங்கிப்பாங்க. 500 ரூபாய்க்கு ஒருத்தன் கம்பல் வாங்கினா கூட அந்த அளவுக்கு அட்ராக்டிவா வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா தன்னை அலங்கரிச்சுக்கிறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது. வசதியானவங்க டைமண்ட்லயே வாங்கி போடுவாங்க, அது வேற. ரிஷபம் எல்லா இதுலயும் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் இருக்காங்களா. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி வசதியான ரிஷபமா இருந்தாங்கன்னா ஒரு டைமண்ட், ஒருத்தவங்க டைமண்ட் நெக்லஸே வாங்குவாங்க, இவங்க ஒரு செயின்ல ஒரு சின்ன டைமண்ட் பெண்டன்ட் வாங்குவாங்க. அந்த டைமண்ட் நெக்லஸை விட இந்த சின்ன செயின்ல இருக்க டைமண்ட் பெண்டன்ட் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அந்த அளவுக்கு செலக்டிவா வாங்குவாங்க. ஒரு செலக்ஷன், ஒரு நல்ல டேஸ்ட், ஒரு மாவலஸான டேஸ்ட் ரிஷபத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாவே ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அழகானவங்க. 500 ரூபாய் புடவை கட்டினா கூட 50,000 ரூபாய் பட்டு புடவை கட்டிட்டு இருக்கும் கூட இவங்க முன்னாடி ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ராடினரி இருப்பாங்க. எப்படி அது அவ்வளவு அட்ராக்டிவா தன்னை அலங்கரிச்சுப்பாங்க. ஒரு 500 ரூபாய் புடவை, அதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு அக்சசரிஸ், இல்ல ஒரு 200 ரூபாய்க்கு அக்சசரிஸ் வாங்கி, ஒரு நல்ல செப்பல் வாங்கி அவங்க முன்னாடி அவங்க டம்மியா தெரிவாங்க, இவங்க எக்ஸ்ட்ராடினரியா தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாவே ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா 60 வயசு ரிஷபத்து கூட அழகா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. இது நல்ல விஷயம் தானே, வரவேற்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கற்பனை சக்தி, நல்ல கற்பனை சக்தி, ரொம்ப அன்பு, பாசம், ஏஞ்சல்ஸ், பரி அப்படிம்பாங்க. பரினா தேவதைகள் அப்படிம்பாங்க. அந்த பரிஸ் யாரு அப்படின்னா ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படிப்பட்ட ரிஷபம் நீங்க ஒண்ணும் இல்ல, அதனோட சிம்பல் பாருங்க, காலை அமைதியா இருக்கும். கோவம் சும்மா தெரிச்சு ஓடும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜல்லிக்கட்டுல பார்த்திருப்போம். அந்த மாதிரிதான் ரிஷபம். அவங்களுக்கு 2 விதமான வாழ்க்கை இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நிறைய ரிஷபம் எப்பயுமே லவ் லவ் லவ், ரொமான்ஸ். எப்பயுமே 60 வயசுல கூட ரிஷபத்துக்கு சாயறதுக்கு தோல் வேணுங்க. எனக்கு எப்பயுமே என் மேல பாசமா இருக்கிறதுக்கு, என்ன சாப்பிட்டியம்மா கண்ணு மூக்கு வாயின்னு கொஞ்சறதுக்கு ஒரு ஆள் தேவை இருந்துட்டே இருக்கணும். அது இல்லைன்னா நான் வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். எந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அன்கண்டிஷனல் லவ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. அதை எனக்கு புரியவே புரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 50 வயசு ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கைன்னா என்னன்னு யோசிப்பேன். அப்படின்னு ஒரு ராசியை பத்தி சொல்லணும்னா, முதல்ல ரிஷபத்தை சொல்லலாம், 2வது கடகத்தை சொல்லலாம். ஆனா ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரி, கடகம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரிஷபம் பாருங்க ஃபேமிலி ஓரியன்ட். ஃபேமிலி ஓரியன்ட்னா, இப்போ வீட்டுல அப்பா இல்ல, இறந்துட்டாரு, பொண்ணு தலை பொண்ணு ரிஷபமா இருக்கு. அட தலைச்ச பொண்ணு இல்லைங்க, 4வது பொண்ணு, 5 பிள்ளைங்க, 4வது பொண்ணு ரிஷபமா இருக்கு, இல்ல 3வது பொண்ணு ரிஷபமா இருக்குன்னா கண்டுக்காது. கடைசி அந்த வீட்டுல இருக்க 4 பிள்ளைங்களும் கண்டுக்காது. இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தும். இது நம்ம அந்த ஐஸ்வர்யா ராய் ஒரு படம் பார்த்திருப்போம், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா. அதுல இந்த தபுனோட கேரக்டர் மாதிரி ரிஷபம். ஐஸ்வர்யா எங்க கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கோம், ஓகேங்களா. அந்த அப்பாஸ் நினைச்சு நினைச்சு அது லைஃப் ஒரு கனவு லோகத்திலேயே இருக்கும். ரிஷபம் அந்த மாதிரி கனவு லோகத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஆனா அந்த குடும்பத்துக்காக தபு எப்படி எத்தனை இடத்துல வேலை தேடி அந்த வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தி எவ்வளவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் தான் பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு படம் பேர் எனக்கு தெரியல, அது அந்த படம் மாதிரி தான், அதுல இருக்க தபு மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, குழந்தையில இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்காக உழைக்கிறவங்க தான். எனக்கு தெரியுங்க, பல ரிஷபராசி பாருங்க, சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தை பருவத்தை பெருசா அனுபவிச்சே இருக்க மாட்டாங்க. ஃபேமிலி, வீட்டுல கஷ்டம். அவங்க வீட்லயே கூட பாத்தீங்கன்னா, வீட்டுல 5 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பேருக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சாதாரண ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த குழந்தைக்கு. ஆனாலும் இந்த குழந்தை அந்த ஃபேமிலிக்காக எல்லாமே செய்யும்.
நிறைய ரிஷபராசி அன்பர்களுங்க நான் பார்த்த வரைக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபராசி. இருந்தாலும் நிறைய ரிஷபராசி நான் பார்த்திருக்கேன் அம்மாவே வந்து பெருசா பாசமா இருக்க மாட்டாங்க. நிறைய ரிஷபராசி ஜென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது நான் நிறைய பார்த்திருக்கேன். இப்ப ரிஷபராசி ஜென்ஸ் சரிங்க, நீங்க ரிஷபராசி லேடிஸை பத்தி சொன்னீங்க. 500 ரூபாய் ட்ரெஸ்னா கூட அழகா போட்டிருப்பாங்க, 50,000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவல் கிடையாது. ரிஷபராசி ஜென்ஸும் அப்படி ஆமாங்க. அவங்க கூட வந்து பாருங்க, ஒருத்தவங்க ஒரு பெரிய பெரிய கம்பெனி ஷர்ட்ஸ் இருக்குல்ல, பீட்டர் இங்கிலாந்து, ஆரோ, ஓட்டோ, இந்த மாதிரி ஷர்ட்ஸ் போட்டவங்க கூட சும்மா இவங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஷர்ட் எடுத்து போட்டா கூட அவங்கள விட இவங்க சூப்பர் டூப்பரா தெரிவாங்க. அந்த அளவுக்கு அந்த சென்ஸ் உண்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிம்பாங்க பாத்தீங்களா. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரிஷபராசி ஜென்ஸ்க்கு வந்து நேச்சுரலாவே உண்டு, லேடிஸ்க்கும் உண்டு. சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் ஃபேமிலி ஓரியன்ட், அப்பா அம்மாக்காக வேலை பண்ணுவாங்க, அடுத்து ஒய்ஃப்காக வேலை பண்ணுவாங்க, ஒய்ஃப்னோட குடும்பத்துக்காக வேலை பண்ணுவாங்க. உண்மையான பாசத்தை மட்டும்தான் ரிஷபம் எப்பயுமே எதிர்பார்க்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ங்க 100க்கு 99.9% வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பாசமே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி லேடிஸ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரி, நீங்க ஏஞ்சல், நீங்க ரிஷபராசி ஜென்ஸ்ங்க அப்படின்னா இவங்க வந்து பாருங்க கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது ரிஷபராசி ஜென்ஸ்க்கு. கந்தர்வர்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்களா, ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்களா, ரொம்ப வசீகரமா இருப்பாங்களா. அதே மாதிரிதான் ரிஷபம் ஏதோ ஒரு விதத்துல கந்தர்வர்கள போல காட்சி கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா ரிஷபராசி ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்டவங்க அவங்களோட சின்ன வயசுல, இப்ப ஒரு பையன் இருக்கா, ரிஷபராசி பையன், குழந்தை ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி அந்த குழந்தை பழகும் அப்படின்னா ஆத்மார்த்தமா பழகும், உண்மையா பழகும். பொசசிவ்னஸ் அப்படின்றது அந்த குழந்தைக்கு உண்டு. டேய் ராகுல், நீ என் கூட பேசுறல்லடா, நீ ஏன் ஸ்ரீதர் கிட்ட பேசுற, எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ பேசாத, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுல் கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பேர் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி தம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பொசசிவ்னஸ் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இவங்க வந்து பாருங்க இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி, ஸ்திர ராசி. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு பிடிக்குது, நான் செய்யறேன், நான் கரெக்டா தான் செய்வேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். இண்டிபெண்டன்ட் டெண்டன்சி அப்படின்றது இயற்கையாவே இருக்கும். இவங்களுக்கு வந்து பாருங்க ரிஷப ராசி லவ் பண்ணுவாங்களா, லவ் பண்றதுக்குனே ஒரு ராசிங்க. எப்படி அப்படின்னா பல லவ், பல ஏமாற்றங்கள், பல அசிங்கங்கள், பல அவமானங்கள், லவ் செட் ஆகல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது, தாடி வச்சுக்கிறது, கையை அறுத்துக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறது, சூசைடல் அட்டம் பண்றது, ஃபெனாயில் குடிக்கிறது, ஆசிட் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 99% ரிஷபம்ங்க. அவங்களால தாங்க முடியாது. உண்மையான லவ், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட நான் சொன்னேன், உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப், பொசசிவான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் இருக்கக்கூடியவங்க லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணுவாங்க, உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. கண்ணோட கண் பார்த்து லவ் பண்றது, கையோட கை சேர்த்து லவ் பண்றது. ஒரு ஒரு இது வரும் பாத்தீங்களா, இந்த நக்மா மேடம் பாட்டு வரும்னு நினைக்கிறேன், பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்ததா 1,00,000 ரூபாய். இந்த மாதிரி லவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் தான் பண்ணும். சிந்தும் வேர்வை தீர்த்தமாகும், சின்ன பார்வை மோட்சமாகும் எல்லாம் பாடுவாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி லவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ரிஷபராசி ஜென்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா கூட இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஓட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க அட்ராக்ட் ஆகுறாங்கன்னா அந்த பொண்ணு அழகா இருக்கும், அழகை பார்த்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. பெருசா குணத்தெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த ரிஷபம் என்ன பண்ணும்னா துலாம லவ் பண்ணும், தனுசரை லவ் பண்ணும், அட்ராக்ட் ஆகும் துலாம் மேல. இது வந்து பாருங்க 2 பேருக்கும் சுத்தமா ஒத்து வராது. துலா மேலதான் அட்ராக்ட் ஆகும். அதுலயும் வந்து சுக்கிரன் ஆதிக்கம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா துலா மேல அட்ராக்ட் ஆவாங்க, இல்ல தனுசு மேல அட்ராக்ட் ஆவாங்க. லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நல்லது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா காலம் ஃபுல்லா அடிமையா தான் வாழ்வாங்க. எத்தனையோ ரிஷபராசி ஜென்ஸ் துலாம கல்யாணம் பண்ணிங்கன்னா அடிமையா வாழற பேரு பர்சனாலிட்டிஸ் நான் பார்த்திருக்கேன். சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னா அது அது வேற, அதை நம்ம பெருசா சொல்ல வேண்டாம். மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா, அது சொல்றேன். மேரேஜ் வந்து பாருங்க, அதாவது அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய விஷயத்துல ஃபேமிலியில பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ், பெரிய பெரிய விஷயத்த கூட ரொம்ப ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்க. குடும்பத்திலே எனக்கு வந்து பாருங்க 5 ஏக்கர் சொத்து இருக்கு, என் தம்பி இருக்கு, தங்கச்சி இருக்கு, எனக்கு என்ன வசதியா தானே இருக்கு, 5 ஏக்கர் அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெரிய பெரிய விஷயத்த கூட சாதாரணமா விட்டு கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் தான் சொல்லணும். மேரேஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. பெரும்பாலும் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து மீண்டே வர மாட்டாங்க. அப்படி மிஞ்சி ரொம்ப ஒரு மாரல் சப்போர்ட்னால மீண்டு வந்தாங்கன்னா அடுத்து இன்னொரு பொண்ணுகிட்டே ஏமாத்துருவாங்க. புரியுதுங்களா. நிறைய லவ்ல ஏமாறுறது ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன் டெப்த் ஆஃப் லவ் பண்ணுவாங்க, அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. அப்படியே சுதாரிச்சு மீண்டு வந்தாலும் இன்னொரு பொண்ணு ரொம்ப சாதாரணமா இவங்களை லவ் பண்ணிட்டு சாதாரணமா அந்த பிள்ளைகிட்ட ஏமாந்துருவாங்க அப்படிங்களா. எல்லாம் நான் இதுல வந்து பாருங்க பொண்ணுங்களை நம்ம தப்பு சொல்லல, இவங்களோட ஒரு இது சொல்றேன். நம்புவாங்க. சும்மா என்னங்க சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சிங்களா அப்படின்னு 2 நாள் பேசினா போதும், 3வது நாள் அந்த பொண்ணு தான் உயிர், நான் பிறந்ததே அந்த பொண்ணுக்காக தான், வாழறதே அந்த பொண்ணுக்காக தான், அந்த பொண்ணு தான் எல்லாம், அவ நேத்து சாப்பிடல, நான் சாப்பிடவே இல்லை,
அவளுக்கு பிரச்சனை, அவ தூங்கல, நான் தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னா ரிஷபம். ரொமான்ஸ் இன் டெப்த் ஆஃப் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட ஜாப், ப்ரொஃபஷன், கேரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலமாடு தானே இவங்களை சிம்பிள், பொதி இழுக்கும், இன்னைக்கெல்லாம் இழுக்கும். அந்த மாதிரி எவ்வளவு என்ன வேலை செய்வேன், எவ்வளவு என்ன வேலை செய்ய நான் ரெடி. மத்தவங்க இந்த அவங்களோட அதிகப்படியான உழைப்பை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம். ரிஷபத்துக்கு எப்பயுமே இங்க கம்ஃபர்ட்டா இருக்கணும், வாழணும், கம்ஃபர்ட்டா வாழணும், இந்த மேல் தட்டு மக்களோட வாழ்க்கை வாழணும், ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு, காரு, நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லி காரா இருக்கணும் இப்படின்ற எண்ணங்கள்லாம் இயற்கையாவே உண்டு, இது நியாயம்தான். அதுக்காக அந்த எண்ணங்களுக்காக மத்தவங்களை அடிச்சு புடிச்சு மிதிச்சு மண்ணுல புதைச்சு அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. தீஸ் பீப்புள் நான் வெரி ஹானஸ்ட். உழைச்சு உழைச்சு உழைச்சி சம்பாதிக்க கூடியவங்க தான். ஏமாந்தவங்க, இவங்களை ஏமாத்துறவங்க தான் லைஃப்ல நிறையவே தவிர இவங்க யாரையும் 10 பைசா ஏமாத்தந்தா ரிஷபத்துக்கு ரெக்கார்டே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு சொன்னீங்களேங்க, மைனஸே ரிஷபத்துக்கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்னா இருக்குங்க. எப்படி அப்படின்னா ஒரு பிடிவாதம், ஒரு அன்கண்ட்ரோல்டு லவ், பயங்கர ஒரு லவ், நீதான் எனக்கு எல்லாம், நான் விடுற மூச்சே நீதான் அப்படின்னு வாழறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸ். ஏங்க இதென்ன மைனஸ் சொல்ற மாதிரியா இருக்கு, ரிஷபத்தை இன்னும் புகழற மாதிரி தானங்க இருக்கு அப்படின்னா உண்மைதான். எனக்கு பிடிவாதம் அப்படின்ற சென்ஸ், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு வந்து கேரக்டர்லெஸ், நிறைய பேரோட பேசுறா அப்படின்னாலும் நான் அந்த பொண்ணை வந்து மறக்க என்னால முடியல. அட, அந்த பொண்ணு வந்து நான் லவ் பண்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கா, நீ யாருக்குனாலும் ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு கேக்குற. அதாவது பாசத்துக்காக காலில் விழற ராசி என்ன அப்படின்னா ரிஷபம் தாங்க வரும். அதுக்கப்புறம் தான் கடகம். கடகம் இந்த மாதிரி 100% கவர் ஆகாது, புரியுதுங்களா? 100% பாசத்துக்காக காலில் விழறது, அடிமையா இருக்கிறது, எந்த அளவுக்கு ஈல்டாக முடியுமோ ஈல்டாகிறது, எல்லாமே ரிஷபம் தாங்க. இது மைனஸ் கிடையாது, இதுவும் அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி ஒரு குட் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு ரிஷபத்துல ஒண்ணுமே இல்லைங்க. சரி, இவங்களுக்கு இலகிய மனம், அதீத இலகிய மனம், ஏமாறுவாங்க, எவ்வளவு ஏமாந்தாலும் விடு, நல்லவங்களா இருக்கிறது வரோம் இல்லையா அப்படின்னு டைலாக் பேசக்கூடியவங்க யாரு அப்படின்னா ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வந்து ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா இவங்களுக்கு சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் தாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் வைக்கிற, ஏமாற்றப்படுற, அதனால மன ரீதியான குழப்பத்தினால உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிரதிபலிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். எப்பயுமே நோய் இருக்க மாதிரியே தெரியும், ஆனா பெருசா வந்து இவங்களுக்கு நோய் எதுவும் வர்றது இல்ல. ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி அன்பு, பாசம், நேசம், கருணை இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களே ரிஷபம். ரிஷபம் இப்ப முன்னேறவே மாட்டாங்களா, உருப்படவே மாட்டாங்களா அப்படின்னா ரிஷபத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னா ரிஷபம் சாதிக்க நினைச்சிச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய தடையும் அதுக்கு தூசு. எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு வந்து பாருங்க, அன்பு, பாசம், நேசம், கருணை இதுலயே வாழ்க்கை ஓடிடும். நிறைய பேர் இதுல இருந்து 60 வயசு வரைக்கும் மீண்டே வர்றது இல்ல. ஆனா இத 25 வயசு, அட 30 வயசு, அட 40 வயசு கிட்ட இதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையான அன்பு உலகத்துல கிடையாது. நம்மளுக்கு உண்மையான அன்பு வேணும் அப்படின்னா நம்ம டாக்ஸ் தான் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அன்கண்டிஷனல் லவ் அவங்க தான் கொடுப்பாங்க. ஒன்னும் இல்ல, ஒரு அழகான ஒரு பெட்டு வாங்கி வச்சுட்டு நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரிஷபத்தை மாதிரி சாதிக்க யாருமே கிடையாது. விருச்சிகம் எக்ஸ்ட்ராடினரியா சாதிக்கும், ரிஷபம் எக்ஸ்ட்ராடினரியா சாதிக்கும். ரிஷபத்தினோட இன்னொரு முகம் இருக்குங்க, அது என்ன அப்படின்னா சிம்ம முகம், சிங்க முகம். சிங்க முகம்னா நரசிம்மனோட முகம் மாதிரி. அந்த உக்கிரத்துக்கோ, அந்த கோபத்துக்கோ, அந்த ஆத்திரத்துக்கோ யாராலையும் ஈடு கொட்ட முடியாது, யாராலையும் முன்ன நிக்க கூட முடியாதுன்னா அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரிஷபராசி பர்சனாலிட்டிஸ். என்ன, நிறைய பேருக்கு நமக்குள்ள இப்படி ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்குன்னே தெரியாது. ரிஷபத்துக்குள்ள இப்படி ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்கு. அவங்க சாதிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய தடைக்கல்லும் அவங்களுக்கு படிக்கல்லாம் மாறும் அப்படின்றது ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பாக்குறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அன்பு, பாசம், நேசம், கருணை, காதல் இதெல்லாம் தூக்கி ஏற கட்டிட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுய ஜாதகத்தை பாருங்க. சுய ஜாதகத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும், மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் 99.9% கிடைக்கிறது இல்ல. கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஓரம் கட்டிட்டு சாதிக்கணும்னு நினைங்க. அப்ப அந்த அன்பு, பாசம், நேசம், கருணை எல்லாமே பணத்துக்காக பின்னாடி வருங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் தான் உழைச்சு மத்தவங்க காசுல இல்ல, நல்லா சாப்பிடணும், குண்டானா சாப்பிடணும் இல்ல, நல்ல ருசியா சாப்பிடணும். ஆனா ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா அதே வீட்டுல போய் நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் வெறும் தண்ணி சாதத்தை, ஏன் நிறைய நேரம் வெறும் தண்ணியை கூட குடிக்கக்கூடியவங்க லவ்வுக்காக ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள மாதிரி ரொமான்ஸ் யாராலையும் பண்ண முடியாது. சினிமால கூட அந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொமான்ஸ். ஓகேங்களா?
சரி, இவங்களுக்கு ஃபேவரபிளான கலர் என்ன, என்ன கலர் வந்து ரொம்ப லக்கியா இருக்கும் அப்படின்னா பிங்க், ஸ்கை ப்ளூ, பாஸ்தா கிரீன், லைட் ஆரஞ்சு, நல்ல மைல்டு கலர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்குங்க. ஃபேவரபிளான திசை என்ன அப்படின்னா தெற்கு திசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபம், ரிஷபத்தை பத்தி ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா அதீத பாசம், ரிஷபத்தை மாதிரி பாசமும் ரிஷபத்தை மாதிரி ஒரு லவ்வும் மிஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் வந்து பாருங்க, உண்மையாவே சொல்ற அந்த பார்ட்னர்ஸ மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள்கள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபம் ரெண்டு லைஃப் உங்க முன்னாடி இருக்கு. ஒண்ணு லௌகீக காதல் வாழ்க்கை, இன்னொன்னு சாதிக்கிற வாழ்க்கை. சாதிக்கிற வாழ்க்கையை முடிவு, அதாவது செலக்ட் பண்ணி சாதிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் நான் என்ன சொன்னாலும் ரிஷபத்துக்கு வந்து பாருங்க, சாதிக்கணும்னு முடிவு பண்ணி பெரிய லெவல்ல போயிட்டு கோபுரத்தினோட கலசத்துல உட்கார்ந்தாலும் அந்த லவ் அவங்க மறக்கவே மாட்டாங்க. அது மனசுல ஸ்திரமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபம் உண்மையாவே சொல்லணும்னா கந்தர்வர்கள், ஏஞ்சல்ஸ், பரி அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.